அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷேட் வீடியோவில் ஹார்ட் கீ செயின் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த கீ செயின் 2 பக்கமும் ஹார்ட் இருக்கிறது போல இருக்கும், 2 பக்கமும் பவ் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அந்த பவ் கூட எடுத்துடலாம், வெறும் ஹார்ட் மட்டும் கூட இருக்கலாம். இந்த 2 ஹார்ட்டை போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறோம், இந்த நடுவில் ஃபைபர் எப்படி ஃபில் பண்ண போகிறோன்றதை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். ஹார்ட் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சஸோட வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் கீ செயின் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாவே அழகான கீ செயின்ஸ்லாம் செய்யலாம். இன்றைக்கி ஹார்ட் கீ செயின் செய்கிறதுக்காக நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னா, ஒரு டேபிஸ்ட்ரி நீடியல், 2.5 mm க்ரோஷே ஹூக், ஒரு கீ செயின் ரிங், B7000 க்ளூ, கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஃபைபர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஃபஸ்ட்டு டைமாக நான் பேபி ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹார்ட் கீ செயின் போடுறதுக்காக மேஜிக் ரிங் போடணும். மேஜிக் ரிங் எப்படி போடணுன்ற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது போல் லூப் கிடைச்ச பிறகு விரலில் இருந்து அந்த மேஜிக் ரிங் எடுத்துட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு தொடர்ந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ட்ரிபிள் க்ரோஷேட் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல்ல 4 லூப் இருக்கும். முதல் 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கணும், அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கணும், அதுக்கு அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுத்தோம்னா ட்ரிபிள் க்ரோஷேட் ஒரு ஸ்டிச்சு கிடைச்சாச்சு. இது போல் 3 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு 3 ட்ரிபிள் க்ரோஷேட்க்கு அடுத்ததாக 4 டபுள் க்ரோஷேட் போடணும். டபுள் க்ரோஷேட் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்டிச்சும் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த பேசிக் ஸ்டிச் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால இது போல் கீ செயின் எல்லாமே போட முடியும். இப்போ 4 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். இந்த ஹார்ட்டோட அந்த கூர்மையான பகுதி. இப்போ ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த ஹார்ட்டோட ஒரு பகுதி முடிச்சிருக்கோம். இப்போ இந்த ட்ரிபிள் க்ரோஷேட்டுக்கு அடுத்ததாக 4 டபுள் க்ரோஷேட் போடணும். 4 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு 3 ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். இப்போ 4 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக 3 ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். இப்போ இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே போல தான் இந்த பக்கமும் கண்டினியூ பண்ணணும். கரெக்டாக 3 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு முதல்ல 3 செயின் ஸ்டிச், அடுத்து ட்ரிபிள் க்ரோஷேட் 3, 4 டபுள் க்ரோஷேட், மறுபடியும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட். இதே தான் அடுத்த பக்கமும் ஃபாலோ பண்ணிவிட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட்ல நம்ம 3 செயின் ஸ்டிச் போட்டோம், அதே போல் தான் இந்த கடைசிலையும் 3 செயின் ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஸ்டார்டிங்கான நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கும் பொழுது இது போல் குட்டியாக ஒரு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த செயின் ஸ்டிச்சில் கேப் இருக்கும், அதில் 2 டபுள் க்ரோஷேட் போடணும். இந்த கேப்பில் மட்டும்தான் போடணும். செயின் ஸ்டிச் 3 போட்டிருக்கோம், அதில் சிங்கிள் க்ரோஷே 2 மட்டும் போடணும். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற 3 ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு, இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 3 டபுள் க்ரோஷேட் வரணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரிபிள் க்ரோஷேட்டில் ஒரே ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷேட் வரணும். இப்போ ஒரே ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷேட்டில் நம்ம போடும்போது மொத்தம் 3 ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 3 டபுள் க்ரோஷேட் போட்டோன்னா மொத்தம் 9 டபுள் க்ரோஷேட் இந்த 3 ட்ரிபிள் க்ரோஷேட்லேயும் போட்டு முடிக்கணும். ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு 9 டபுள் க்ரோஷேட் கிடைச்ச பிறகு அடுத்ததாக இருக்கிற 4 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ 4 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கோம்.
இதுதான் நடுப்பகுதியில போட்டிருக்கிற இந்த ட்ரிபிள் crochet ஸ்டிச். இந்த ட்ரிபிள் crochet ஸ்டிச்சிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் crochet போடணும். டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு அதே ஸ்டிச் உள்ள மறுபடியும் ஒரு ட்ரிபிள் crochet போடணும். இந்த ஸ்டிச் போடும் பொழுதுதான் ஹார்ட்டோட அந்த கூர்மையான பகுதி கிடைக்கும். ட்ரிபிள் crochet போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ அதே ஸ்டிச்சில் மறுபடியும் ஒரு டபுள் crochet போடணும். இப்போ இதே போல தான் அடுத்த பக்கத்துலேயும் நம்ம போட்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் 4 டபுள் crochet போடணும். அதுக்கு அடுத்ததாக 3 ட்ரிபிள் crochet ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் 3 டபுள் crochet போடணும். இப்போ 4 டபுள் crochet போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்ததாக இருக்கிற இந்த 3 ட்ரிபிள் crochet ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 3 டபுள் crochet போட்டு முடிக்கணும். எல்லா ஸ்டிச்லேயும் கரெக்டாக 3 டபுள் crochet போட்டு முடித்த பிறகு கடைசியாக இருக்கிற இந்த செயின் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet போட்டு முடித்த பிறகு இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். கரெக்டாக இந்த ஹார்ட்டோட நடுப்பகுதியாக பார்த்து கரெக்டான ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இந்த ரன்னிங் யானை வெளியே இழுத்துறணும். அழகான ஒரு ஹார்ட் ஷேப் கிடைச்சாச்சு. கட் பண்ணி எடுத்த யானை ஹார்ட்டோட பின்பகுதியில் ஸ்டிச்சில் ஹைட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை கட் பண்ண வேணாம், ஏன்னா இதை நம்ம ஹார்ட் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற யானைலாம் அந்த ஸ்டஃபிங்லேயே போயிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அதே ஹார்ட் போல் இன்னொரு ஹார்ட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 2 ஹார்ட்டையும் எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற யானெல்லாம் இது உள்ளே போகிறதால தான் நான் கட் பண்ணாமே அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதுதான் ஃப்ரண்ட் பக்கம். இப்போ இந்த ஹார்ட்டோட பேக் சைடு இப்போ 2 ராங் சைடும் ஒன்றா வச்சு ஏதோ ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் இந்த பக்கம் நான் எடுத்திருக்கேன், அதே போல் அந்த ஹார்ட்லேயும் இது போல் எடுத்து ஒரு ஸ்டிச் மார்க் இருந்துச்சுன்னா ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது போல் யான் எடுத்து கூட கட்டிக்கங்க. இது எதுக்காகனா இப்போ நம்ம ஹார்ட்டை சுற்றி அவுட்லைன் போட்டுட்டு வர போகிறோம். அப்போ இந்த ஹார்ட் அப்படிலாம் நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் இது போல் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஹார்ட்டோட கூர்மையான பகுதி கீழ்ப்பகுதியில் ட்ரிபிள் crochet ஸ்டிச்சை ஒன்று போட்டிருப்போம். அந்த ட்ரிபிள் crochet ஸ்டிச்சில் இருந்து தான் நம்ம ஹார்ட் அவுட்லைன் டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பக்கமாக இருக்கிற ஹார்ட்டில் பேக் லூப் எடுத்துக்கணும். அந்த பக்கமாக இருக்கிற ஹார்ட்டில் இந்த லூப்பில் ஊக்க விடணும். ஊக்க விட்டுட்டு அடுத்த கலர் ஸ்லிப் நாட் போட்டு இது போல் ஒரு பெரிய லூப் சின்னதாக கொஞ்சம் எடுத்துட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு சிங்கிள் crochet போடணும். கரெக்டாக அந்த ஸ்டிச்சு உள்ளே தான் போட்டிருக்குமான்னு கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா நம்ம வேறு ஸ்டிச்சு உள்ள குத்துறதுக்கும் சான்ஸ் இருக்கிறதுனால எப்போவுமே ஹூக்கு அந்த பக்கம் விடும்பொழுது கரெக்டாக அந்த ஸ்டிச்சில் தான் போயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ சிங்கிள் crochet போட்டு முடித்த பிறகு அடுத்த ஸ்டிச்சு உள்ள பேக் லூப் எடுத்திருக்கேன். அடுத்த அந்த ஹார்ட்டில் இந்த பக்கம் இருக்கிற இந்த லூப்பில் எடுத்திருக்கேன். இதில் சிங்கிள் crochet போடணும். சிங்கிள் crochet போட்டு முடித்த பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அதே ஸ்டிச்சு உள்ள கரெக்டாக சிங்கிள் crochet போடணும். இப்போ 2 டைம் இது போல் ஸ்டிச்சு போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததாக இன்னும் ஒரு டைமு நான் இந்த ஸ்டிச்சு எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு சிங்கிள் crochet போடுறோம். சிங்கிள் crochet போட்டு முடித்த பிறகு 2 செயின் ஸ்டிச் போட்டு அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு சிங்கிள் crochet போட்டு முடிக்கிறோம். இதே போல் இந்த ஹார்ட் இங்கே போட்டிருக்கோம், அது வரைக்கும் வரணும். மொத்தம் 14 ஸ்டிச்சு இது போல் போட்டு முடித்த பிறகு இந்த ஃபஸ்ட்டில் ஒரு 2 சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, அந்த சிங்கிள் crochet ஸ்டிச்சாண்ட வரும்பொழுது மட்டும் சிங்கிள் crochet மட்டும்தான் போடணும். இப்போ 2 சிங்கிள் crochet இருக்கும். அந்த சிங்கிள் crochetல ஒரு சிங்கிள் crochet தான் போடணும். செயின் ஸ்டிச்சோ இல்லை அதே ஸ்டிச்சில் மறுபடியும் ஒரு சிங்கிள் crochetவோ எதுவுமே போடலை. இப்போ மொத்தம் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 இருக்குது சிங்கிள் crochet ஸ்டிச்சு. அதில் ஒவ்வொன்றுத்துலேயும்
ஒரு சிங்கிள் crochet போட்டு இந்த பக்கத்துக்கு வந்தாச்சு. இப்ப இது போல போட்டு முடிச்ச பிறகு இதே போல தான் இந்த சைடும் போட்டுட்டு வரணும். இந்த 4 சிங்கிள் crochet போட்டு முடிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு வரும்பொழுது நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இந்த யானை எல்லாமே இது உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது போல இருக்கிற ஃபைபர் நல்லா கொஞ்சம் இது போல இழுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட்டு உள்ள வைங்க. ஃபர்ஸ்ட்டு நல்லா உள்ள போட்டு உங்களுக்கு இத தள்ள முடியலன்னா, ஹூக்கோட ஹெல்ப்பால இது போல இந்த ஃபைபர உள்ள தள்ளிட்டு, ரொம்ப அதிகமாவும் இது போல ஃபைபர் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வரும்பொழுது, நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன பிசுறு போல வரும். இப்ப நம்ம அந்த பக்கம் எப்படி போட்டுட்டு வந்தோமோ, அதே போல தான் ஒரே ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochet, 2 செயின் ஸ்டிச், அதே ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochet. இப்போ இதே போல எல்லா ஸ்டிச்லயும் நான் போட்டு முடிச்சிருக்கேன். கடைசியா இருக்கிற இந்த ஒரு சிங்கிள் crochetவும் போட்டுட்டு, ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு, இந்த யானை கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த ஹார்ட் இது போல தான் இருக்கும். இப்போ நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த யானை உள்ள சைடில் ஹைட் பண்ணிட்டு, இந்த ஸ்டஃப் பண்ணதை கொஞ்சம் அழுத்தி விடுங்க. இது போல ஹார்ட் கிடைக்கும். இந்த ஹார்ட் இப்படியேவும் விடலாம். நம்ம ஒரு பவுல் செய்யலாம். அதுக்காக மேஜிக் ரிங் போட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா 4 டபுள் crochet போடணும். 4 டபுள் crochet போட்டதும் மறுபடியும் 3 செயின் ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் 3 செயின் ஸ்டிச் போட்டு 4 டபுள் crochet போட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மேஜிக் ரிங்ல இழுத்தோம்னா இது போல சின்னதா ஒரு பவ் கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ராவா இவ்வளோ யான் வந்து நீங்க வச்சுட்டு நல்லா இந்த ரன்னிங் யானை ஒரு கையில பிடிச்சுக்குங்க. ஸ்டார்டிங் யானை அந்த பவுக்கு பின்னாடி கொடுத்துட்டு இது போல ரன்னிங் யானை ஃபுல்லா கொஞ்சம் நடுவுல சுத்திட்டு இது போல பேக் சைடில் இந்த ஹூக்கோட உதவியால இந்த ரன்னிங் யானை இப்போ சுத்தணும் இல்லையா, அந்த யானை இது போல எடுத்து சும்மா ஒரு நாட்டு அது பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக இது போல நாட்டு ஒன்று போட்டுட்டு இன்னும் ஒரு நாட்டு வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். அழகான பவு கிடைச்சாச்சு. இதே போல இன்னும் ஒரு பவும் செஞ்சுக்கோங்க. இந்த ஹார்ட் 2 பக்கமும் ஜாயின் பண்ணி அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம். நல்லா ஸ்டஃபிங்கும் ஆயிடுச்சு. இப்போ கீ செயின் போடுறதுக்காக இந்த ஜம்ப் ரிங் போட்ட பிறகு கீ செயினும் ஆட் பண்ணிட்டோம். கீ செயின் ஆட் பண்ண பிறகு ஹார்ட் கீ செயின் ரெடி. ஆனால் இது சிம்பிளாக இருக்கு. இப்படியேவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு என்ன டிசைன் ஏதாச்சும் வைக்கணும், இல்லை ஏதோ ஒரு வேற ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் வைக்கிறது ஏதோ நம்மளோட விருப்பம் தான். நான் பவ் ரெடி பண்ணியிருக்கிறதால பவ் வைக்க போகிறேன். பவ் ஒட்டுறதுக்காக B7000 ப்ளூ எடுத்திருக்கேன். 2 பக்கமும் இந்த பவ் செஞ்சு ஒட்டின பிறகு அழகான ஹார்ட் கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இது போல ஹார்ட் கீ செயின் செஞ்சு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். இதுவே ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து நடத்தலாம். இது போல நீங்களும் ஹார்ட் கீ செயின் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் ஹார்ட் கீ செயின் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.